ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. இந்த மீனராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் மற்றவங்களுடைய பேச்சுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரகம் எப்படி இருக்கு, இந்த கிரக நிலை மாற்றம்லாம் எப்போ ஏற்பட போகுது, இதனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, தொழில் வியாபாரம்லாம் எப்படி அமைய போகுது, அதுவும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் ரொம்ப முக்கியமாக, அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான கிரகநிலை மாற்றத்தினால ஒரு சிலரோட வாழ்க்கையெல்லாம் அபரிவிதமான வளர்ச்சியும் அபரிவிதமான மாற்றமும் ஏற்படும். அப்படி ஒரு மாற்றம் தான் நம்ம இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா குரு பயிற்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. வாங்க நம்ம மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் குரு சுக்கிரன் இருக்காங்க. கலஸ்திரஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மே மாத கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே 1ஆம் தேதி அன்றே குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக நிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த தேதியில் தான் கிரகநிலை மாற்றமும் ஏற்பட போகுது. அதனால நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, மற்றவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலை உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் கூட வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபார போட்டிகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். தொழில் விரிவாகலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைமில் ஈடுபட்டுனீங்கன்னா நிச்சயமாக இந்த டைமில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம். அதன் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்தினர்கள் மூலிமாவும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினருடன் எங்கேயாவது திருவிழா, கேளிக்கை விடுதி இந்த மாதிரி எங்கேயாவது சென்று ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும்.
பொறுத்தவரையிலும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளும் நிறைய குழப்பங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசியல்வாதிகள் மேலிடத்தில் ஆதரவு பெறுவீங்க. அதன் மூலிமா முழு பலனும் நீங்கள் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சின்ன சின்ன குறுக்கீடுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அப்பப்போ ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றமும் நிறைய ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி எதையாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் சின்ன சின்ன இடையூறுகள் உங்களை அப்பப்போ துன்புறுத்தும். அதையெல்லாம் நீங்கள் மனதில் போட்டு குழப்பிட்டு இல்லாமல் விடுறது ரொம்பவும் நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் அப்பப்போ சந்திக்க வேண்டியிருந்தாலும் உங்களுடைய பதவி உயர்வு இதெல்லாம் எந்த ஒரு குறுக்கீடும் இருக்காது. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். புதிய நட்புகளால் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களை நிறைவான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பாடங்களை நல்லா படித்துட்டு உங்களுடைய முன்னோர்களோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இதுதான் உதவும். உங்களுடைய பாடங்களை கவனமாக படிங்க. அதிகமான விளையாட்டில் கவனம் செலுத்தாமல் கல்வியில் அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் ஏறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்கும். தொழில் போட்டியில் இருந்த எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையால் குழப்பமும் மன பிரச்சனைகளும் அப்பப்போ ஏற்படும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்தாமல் விடுறது தான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் வீண் வாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. கணவன் மனைவியிடையே திடீர்னு கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும். இந்த கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படுறதுனால சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மேலும் மேலும் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். வீண் வாதங்களை முடிந்த அளவுக்கு தவிருங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக கணவன் மனைவியிடையே வீண் வாதங்களை தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா, இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை கூட படிப்படியாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கு. அதே மாதிரி கொடுத்த காப்பாற்றுறதுக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு எல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். தொழில் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் விரிவுபடுத்துனீங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதத்தில் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்த அதிகப்படியான கடனெல்லாம் வாங்கி விரிவுபடுத்த வேண்டாம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஓன் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வைத்து நீங்கள் விரிவுபடுத்துறது நல்லது. அதிகப்படியான கடனை வாங்கி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி எங்கேயாவது கடன் வாங்குறதா இருந்துச்சுன்னா அந்த பத்திரங்கள்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனங்களை செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இருந்தாலும் வீட்டில் வீண் வம்பு வாதங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா, நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை கூட இந்த மாதம் நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய ஒரு வேலை கூட திருப்திகரமாக நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. சுப காரியம் ஒன்று வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. திருமணம் போன்ற சுப காரியமும் வீட்டில் நடைபெறலாம். வீட்டில் ஏதாவது ஒரு புது வரவு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது.
கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தினந்தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வலம் வர்றது ரொம்ப நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. சந்திராஷ்டமம் 21, 22ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.